கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேய சுப்பிரமணியன் திருக்கோவிலில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் உறுப்பினர் துரை என்ற துரைசாமி தலைமையில் இளம் தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும் எனவும் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டியும் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி அருள்மிகு மகா கணபதி அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி ஆகிய விக்கிரங்களுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அலங்கார பூஜைகளும் கற்பூர தீபாராதனைகளும் நடத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் முன்னாள் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ரகு, நகர தலைவர் லலித் ஆண்டனி, மாநில பேச்சாளர் நாஞ்சில் ஜேசு, முன்னாள் மாவட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட துணைத் தலைவர் தளபதி ரஹமத்துல்லா, மகளிர் அணியைச் சேர்ந்த திருமதி சுமதி, சிறுபான்மை பிரிவு மாவட்ட தலைவர் ஆஜித் பாஷா, டாக்டர் தகி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்த விழாவின் போது முன்னாள் சேவாத்தல மாவட்ட தலைவர் நாகராஜ், குரு பிரசாந்த், வேந்தர், சங்கர், சையத் முனீர், சிறுபான்மை பிரிவு ஷஃபி, மீனவர் அணி மாரியப்பன், செல்வம், சக்திவேல், அன்பரசு, முஸ்தாக், முனிராஜ், பாண்டுரங்கன், கண்ணன் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் இந்த சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு இளம் தலைவர் ராகுல் காந்தி தாய் திருநாட்டில் பிரதமராக வேண்டும் என வலியுறுத்தி பிரார்த்தனை மேற்கொண்டனர். திருப்பூர் பாண்டியன் நகரில் வேலுமணி என்பவர் குடியிருப்பிற்கான கட்டடம் கட்ட மாநகராட்சியில் அனுமதி பெற்றுள்ளார். அனுமதியின்படி கட்டடம் கட்டாமல் வணிக பயன்பாட்டிற்கான கட்டடம் கட்டியதாகவும் மாநகராட்சி விதிகளின்படி போதிய இடைவெளி விடாமல் கட்டியதாகவும் அப்பகுதியைச் சேர்ந்த குப்புராஜ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதனைத் தொடர்ந்து நீதிமன்றம் கடந்த வருடம் நவம்பர் மாதம் கட்டடத்திற்கு சீல் வைக்க திருப்பூர் மாநகராட்சிக்கு உத்தரவிட்டது. இதனையடுத்து மாநகராட்சி அதிகாரிகள் கட்டட உரிமையாளருக்கு கடந்த வருடம் நவம்பர் மாதம் காலி செய்யும் நோட்டீஸ் அனுப்பினர். இருப்பினும் கட்டடத்தை கட்டட உரிமையாளர் வேலுமணி பனியன் நிறுவனத்திற்கு வாடகைக்கு விட்டிருந்தார். இந்நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் வழங்கிய 6 மாதங்களுக்கு மேலாகி காலக்கெடு நிறைவடைந்த காரணத்தினால் வேலுமணியின் கட்டடத்திற்கு இன்று வந்த மாநகராட்சி நகரமைப்பு பிரிவு அதிகாரிகள் அங்கு செயல்பட்டு வந்த பனியன் நிறுவனத்தின் பொருட்களை அப்புறப்படுத்திவிட்டு 50 லட்சம் மதிப்பிலான கட்டடத்தை பூட்டி சீல் வைத்தனர். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் கொண்டத்து காளியம்மன் கோவில் குண்டம் தேர் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இந்த கோவில் வளாகத்தின் இடையே நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான வழித்தடம் நம்பியூர் வரை செல்கிறது. இந்த சாலையில் கோவிலின் காம்பவுண்ட் சுவர் அருகிலேயே ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் காம்பவுண்ட் சுவர் எழுப்பி பாதையை மறைத்து கேட் அமைக்க அளவீடு செய்யும் பணி நடைபெற்றது. இதற்கு பெருமாநல்லூர் ஊர் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மேலும் இந்த பிரச்சினை சம்பந்தமாக இந்து சமய அறநிலையத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, மாவட்ட ஆட்சியர் போன்ற அனைவருக்கும் கோரிக்கை மனு அளிக்கப்படும் எனவும் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் கடையடைப்பு மற்றும் பொதுமக்களை திரட்டி போராட்டம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கின்றனர். முல்லைப் பெரியாறு அணையில் இருந்து 105 அடிக்கு மேல் நிரம்பி வரும் தண்ணீரை மட்டுமே தமிழகத்திற்கு கொண்டு செல்ல மதகு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மதகு தமிழக பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த நிலையில் முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து முதல் போக சாகுபடிக்கு தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு நேற்று உத்தரவிட்டது. அதன்படி தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு இருபோக ஆயக்கட்டு பகுதிகளில் முதல் போகத்திற்கு 14,707 ஏக்கர் நிலங்களுக்கு வினாடிக்கு 200 கன அடி வீதமும், தேனி மாவட்ட குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 100 கன அடி தண்ணீரும், மொத்தம் வினாடிக்கு 300 கன அடி தண்ணீரை இன்று முதல் 120 நாட்களுக்கு தேவைக்கேற்ப நீர் இருப்பு மற்றும் நீர்வரத்தை பொறுத்து முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டது. அதன்படி இன்று காலை முல்லைப் பெரியாறு அணை தண்ணீரை அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள் தேக்கடிக்கு வந்து மதகு முன்பு சிறப்பு பூஜைகள் செய்து மலர் தூவி 300 கன அடி தண்ணீர் திறந்து வைத்தனர். முதல் போக சாகுபடிக்கான நீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஏதுவாக இன்று முதல் தண்ணீர் திறக்கப்பட்டதால் தேனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியை சார்ந்த விவசாயிகள் மகிழ்ச்சியில் உள்ளனர். தமிழ்நாடு கால்பந்தாட்ட கழகம், சேலம் மாவட்ட கால்பந்தாட்ட கழகம் ஆகியவை இணைந்து சேலம் சிறுமலர் மேல்நிலைப் பள்ளியில் கால்பந்தாட்ட நடுவர்களுக்கு உடல் தகுதி தேர்வு நடைபெற்றது. தேர்வில் சேலம், ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த 4 பெண்கள், 38 ஆண்கள் என மொத்தம் 42 பேர் பங்கேற்றனர். இவர்களுக்கு 50 மீட்டர், 100 மீட்டர், 400 மீட்டர் ஓட்டம் என சுமார் 1 மணி நேரம் ஓட்டப் பயிற்சியில் ஈடுபட்டு உடற்தகுதி தேர்வு நடைபெற்றது. இதில் பெண்கள் 4 பேர் உட்பட அனைவரும் தேர்ச்சி பெற்றனர். தொடர்ந்து 42 பேரும் நாளை எழுத்துத் தேர்வில் பங்கேற்க உள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் தாய் தமிழகத்துடன் இணைய அரும்பாடுபட்ட மொழிப்போர் தியாகி மார்ஷல் நேசமணி அவர்களின் 56வது நினைவு தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மார்ஷல் நேசமணியின் மணிமண்டபத்தில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அரசின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் மற்றும் அமைச்சர் மனோ தங்கராஜ், பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த கீழ்பட்டி பகுதியில் புதுச்சேரியிலிருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த புதுச்சேரி அரசு பேருந்தும் கிழக்கு கடற்கரை சாலையில் புதுச்சேரி நோக்கி வந்த காரும் நேருக்கு நேர் மோதி விபத்தில் கார் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் உயிரிழந்த கார் ஓட்டுநர் குறித்து அடையாளம் தெரியாததால் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் உயிரிழந்த உடலை மீட்டு புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதனால் புதுச்சேரியிலிருந்து சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தமிழகத்தில் பள்ளிகள் 6ஆம் தேதி திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்ததால் கடந்த வாரங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் குறைந்திருந்தது. இந்நிலையில் பள்ளிகளுக்கு விடுமுறை நீட்டிக்கப்பட்டுள்ளதால் கொடைக்கானலுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்துள்ளது. முக்கிய சுற்றுலா தலங்களான மோயர் சதுக்கம், குணா குகை உள்ளிட்ட பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. 3 மணி நேரம் காத்திருந்து சுற்றுலா தலங்களை காணக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் கொடைக்கானல் நிலவு சீதோஷ்ண நிலையை சுற்றுலா பயணிகள் அனுபவித்து வருகின்றனர். மதுரை கிழக்கு தொகுதிக்குட்பட்ட கள்ளந்திரி, அம்மச்சியாபுரம், தொப்புளான்பட்டி உள்ளிட்ட 5 கிராம மக்களுக்கு பாத்தியப்பட்ட 5 கோவில் முத்தன் கண்மாய் உள்ளது. சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் உள்ள இந்த கண்மாயில் 5 கோவிலில் வேண்டுதல் நிறைவேறியவர்கள் மீன் குஞ்சுகளை காணிக்கையாக வாங்கி விடுவர். ஆண்டுதோறும் பங்குனி மாதம் இந்த கண்மாயில் அனைவரும் மீன்பிடிக்க அனுமதிக்கப்படுவர். அதன்படி இன்று மீன்பிடி திருவிழா நடைபெறும் என சுற்றுவட்டார பகுதியில் பொதுமக்களுக்கு சமூக வலைதளங்களில் அறிவிப்பு செய்யப்பட்டு தற்போது மீன்பிடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் நத்தம், மேலூர், அலங்காநல்லூர், சத்திரப்பட்டி, சிங்கமுனரி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கானோர் அதிகாலை முதலே காத்து கிடந்து கிராம பெரியவர்கள் வந்து வெள்ளை வீசி அனுமதி அளித்தவுடன் மீன்களை பிடிக்க துவங்கினர். இதில் நாட்டு வகை மீன்களான கட்லா, கெளுத்தி, ஐரை, ரோகு, பாப்லெட் உள்ளிட்ட பல்வேறு வகையான மீன்களை பிடித்த பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினர். சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டியில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது. இதில் சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டையை சேர்ந்த 34 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. 2 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் பெரிய மாட்டு பிரிவில் 11 ஜோடி மாடுகளும், சிறிய மாட்டு பிரிவில் 23 ஜோடி மாடுகளும் பங்கேற்றன. போட்டியில் பெரிய மாட்டு பிரிவிற்கு 8 மைல் தூரமும், சிறிய மாட்டு பிரிவிற்கு 6 மைல் தூரமும் பந்தய எல்லையாக நிர்ணயம் செய்யப்பட்டது. விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் சீறி பாய்ந்து சென்ற காளைகள் ஒன்றை ஒன்று முந்தி சென்று பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. போட்டியில் முதல் 4 இடங்களை பிடித்த மாட்டு வண்டியின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்க பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த மாட்டு வண்டி பந்தயத்தை மதகுப்பட்டி, பாகனேரி, ராமலிங்கபுரம், சிவகங்கை மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் சாலையின் 2 புறங்களிலுமிருந்து உற்சாகமாக பந்தயத்தை கண்டுகளித்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இந்தியா கூட்டணி சார்பில் பாராளுமன்ற தேர்தல் முகவர்களுக்கான கூட்டம் தலைமை கழகம் சார்பில் காணொலி காட்சி வாயிலாக இன்று நடைபெற்றது. இந்த காணொலி காட்சியில் சிவகங்கை பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்தியா கூட்டணி தேர்தல் முகவர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன், வாக்கு எண்ணும் இடத்திற்கு விரைவாக செல்ல வேண்டும், வாக்குகள் எண்ணி முடித்த பிறகு முடிவுகள் அறிவித்த பிறகுதான் அனைவரும் தங்களது இடத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என முகவர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார். கூட்டத்தில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன், முன்னாள் அமைச்சர் தென்னவன், காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி உட்பட திமுக, காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த பலரும் கலந்து கொண்டனர்.